கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். 456வது பதிவை பேசி முடித்துட்டு அடுத்தபடியாக 457வது பதிவை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரே நேரத்தில் இன்று ஒரு 3 பதிவுகள் ரெடி செய்திடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆக இப்பொழுது நேரம் சரியாக விடியற்காலை 1:16. முதலாவதாக ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். போடுற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பார்க்குறோம். நீங்கள் சொல்கிறபடி தான் நான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கேன். வெறும் தண்ணி மட்டும்தான் வச்சு பூ போட்டு நாங்கள் கும்பிட்றோம். ஆனால் டெய்லி விளக்கேற்றிடுவேன், டெய்லி பூ வச்சுருவேன். என்னால் முடிஞ்ச டெய்லி எப்படினாலும் ஒரு பூ வச்சுருவேன், வச்சு நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது திருநீர் எங்கள் பேத்திக்கு மக விட்டு பிள்ளை, அதுக்கு அந்த திருநீரை பூசலாமான்னா என் பொண்ணு பூசலாம், என் பேத்திக்கு பூசலாமா. ஆனால் நான் பூசி விடுறேன். என் பையனுக்கும் நல்லபடியாக பொண்ணு வரன்னு அமைச்சு அவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா நீங்கள் அத்தைங்கள்கிட்ட வேண்டுங்க. கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வம். கண்டிப்பாக வேண்டிக் கொள்கிறேன். கன்னி தெய்வத்தின் விபூதியை யாருக்கு வேண்டுமானாலும் நம்பி வணங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பூசி விடலாம். ஆனால் முறைப்படி எடுத்து விட்டால் அது சிறப்பாக இருக்கும். நீங்கள் முறைப்படி எடுத்திருக்கிறீர்களா என்பது எனக்கு தெரியாது. இருந்த போதிலும் மனதார வாழ்த்திவிட்டு அடுத்த கேள்வியை கேட்டு பதிலளிக்கிறேன். என்னுடைய ஞாபகம் வச்சு எனக்கு இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனதுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ணா. நாங்கள் ஏதோ ஒரு கொடுப்பேன்னா நீங்கள் கிடைச்சதுக்கு உங்கள் மூலியமாக தான் நான் எப்படி கன்னியை வழிபடணும் என்னென்னு தோணுச்சு. ஆனால் நான் முறைப்படி எடுக்கணும். நான் கன்னி விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உலக தெய்வம் விளக்கை ஏற்றையில் எனக்கு உடம்பு செலுத்து ஆடிட்டேன்னா அது என்னன்னு தெரியல. நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி அண்ணா. நான் வாடகை வீட்டில் இருக்கிறனால நான் முறைப்படி எடுக்கலைண்ணா. ஆனால் நாங்கள் சந்தோஷத்தில் விளக்கு வாங்கி வச்சு ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம் அண்ணா. அவ்வளோ சந்தோஷம். அவங்க இப்போ 2 பேர் அப்படி ஜோடி விளக்காக இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இதை நான் அனுப்பி வைக்கிறேண்ணா. கண்டிப்பாக அனுப்பி வைங்கம்மா, நான் பார்க்குறேன். மகிழ்ச்சியம்மா, உங்களுடைய உணர்வுபூர்வமான பேச்சை கவனிக்கிறேன். ஆனால் உடல் நடுங்கியது என்று கூறினீர்கள். அது என்னவென்று சொல்வதற்கு எனக்கு இப்போ புரியலை. நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை ஐயா, கன்னி தெய்வத்தை எடுக்கும் சமயத்தில் உங்கள் சேனல் என் கண்ணில் தென்பட்டது. அன்று முதல் இன்று வரை அனைத்து பதிவுகளையும் நான் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன். உங்கள் அறிவுரையின்படி கன்னி தெய்வத்தை எடுத்து முறையாக நான் வீட்டில் கும்பிட்டு கொண்டு வருகிறோம். உங்களிடம் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், எந்த ஒரு பதிலும் எனக்கு இன்று வரை தரவில்லை. என்னுடைய பதியும் உங்களுக்கு அனுப்பியுள்ளேன், எந்த ஒரு பதிலும் இல்லை. இதில் ஏதும் தவறு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆகையால் நீங்கள் திண்டுக்கல் வரும்பொழுது எங்கள் வீட்டிற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புடன் எதிர்பார்க்கும் கன்னி தெய்வ பிள்ளைகள். திண்டுக்கல்லில் நீங்கள் யாருமா, நீங்கள் யாருன்னு தெரியலையே, நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லையே, எதில் கேள்வி இருக்குன்னு தெரியலையே. சரி, ஒருவேளை நம்ம வருமா இருக்கும், பார்க்கலாம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஐயா வணக்கம். கன்னி தெய்வம் துணை, தங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். எப்படி ஐயா இது? ஒவ்வொரு பதிவும் வாழ்வியல் நடைமுறை, ஒழுக்க மேலாண்மை. நாங்கள் பாக்கியம் செய்தவர்கள். ஏனெனில் நீங்கள் வாழும் இந்த தருணத்தில் எங்களை படைத்த அந்த கன்னி தெய்வத்திற்கும் நன்றி. ராமபிரான் அந்நாளில் வாழ்வியல் நெறிமுறைகளை அரசராக வகுத்தார். பின் இயேசு பிரான், பின்னர் நபிகள் நாயகம், அதன் பின்பு பல புத்தர்கள், சித்தர்கள். அவர்களை நாங்கள் காணவில்லை. இன்று நீங்கள் எங்களுக்கு கன்னி தெய்வ சபையின் அரசனாக எங்களுக்கு திகழ்கிறீர்கள். சுயநலம் தன்னலம் கருதாது பிறநலம் கருதும் மாமனிதர் நீங்கள். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். கன்னி தெய்வம் துணை ஐயா என்று சொல்லியிருக்கிறார். அன்பு பிள்ளையே, உனக்கும் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உன் வீட்டில் வருகை புரிந்த அந்த கன்னி தெய்வம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிடம் ஆகிறது உன் வீட்டிற்குள் அந்த தெய்வம் வந்து. நாளை நிச்சயமாக உன் வீட்டிற்கு நான் வருவேன் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். என்னை வாழ்த்தியமைக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு பிள்ளையே பால்ராஜ், மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணா, கன்னி விளக்கு வைக்கும் பித்தளை தட்டு மேடு பள்ளமாக உள்ளது, அதனால் விளக்கு ஆடிக்கொண்டே உள்ளது. தற்போது தட்டு இல்லாமல் வைத்து பார்த்தேன், ஆட்டம் இல்லை. தட்டை மாற்றிவிடலாமா அண்ணா? இல்லை, தட்டு இல்லாமல் வழிபடலாமா? தாங்கள் ஏற்கனவே விளக்கு தீபம் மாறி எறிந்ததால் மாற்றிட வேண்டும் என்று கூறினீர்கள். வீட்டின் பதிக்கு வந்து
பார்வையிட வேண்டும் என்று கூறினீர்கள். அண்ணா இதற்கான தீர்வு தாருங்கள் அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக விளக்கு சரியில்லை என்றால் விளக்கையும் மாற்றி விடுவோம், தட்டையும் ஒரு புது தட்டு வாங்கிவிடுவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கணிதமே துணை அண்ணா. நன்றி அண்ணா. அண்ணா இப்போ நீங்கள் சொன்னது போல் நான் பண்ணேண்ணா. அது போல் பண்ணும்போது எனக்கு பண்ண விடவே இல்லை. குனிஞ்சி காலை கழுவுறப்ப அந்த லெஃப்ட் சைடில் கீழே வயிற்றுல அந்த நெஞ்சு எலும்பு பகுதிக்கிட்ட போட்டு அப்படியே கசக்கிட்டு நீராப்புல ஒரு வலி. இது சொன்னதை சொல்லிக்கிட்டு கழுவிட்டு காலை தட்டி விட்டுட்டு வந்துட்டேன்னா வந்து அம்மாவுக்கு தீபாராதனை காமிச்சேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பசங்கள்லாம் போயிட்டாங்க சாமி கும்பிட்டு. மறுபடியும் நான் அம்மா கிட்ட தான் நான் உட்காந்துருக்கேன். விளக்குல பார்த்தீங்கன்னா ஒரு விளக்குல எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குண்ணா, கிட்டேயே போக முடியல. எண்ணெய் ஊத்துறப்ப அந்த பதட்டத்தில் அந்த பாட்டில் மேல் மூடி லைட்டாக மேலே உள்ள விளக்குல லேசாக பட்டுச்சு. இனி பதட்டத்திற்கு வாய்ப்பே இல்லை. மனதைரியத்தோடு இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் அழகு போல கன்னி தெய்வங்கள் வந்து விட்டார்கள். ஆகவே பதட்டமின்றி வழிபட்டு வாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட ஆவிகளை எல்லாம் விரட்டுவார்கள். உங்கள் வாழ்வில் நலம் அனைத்தையும் தருவார்கள். 2 பெண் குழந்தைகளை பெற்றிருக்கிறீர்கள். அவர்களும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நானும் எங்கோ ஒரு திசையில் இருந்தாலும் உங்களுக்காக வேண்டிக் கொண்டே இருப்பேன். கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய பிள்ளைகள் அனைவருமே வாழ்வில் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும், முன்னேற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணா 1வது பதிவு முதல் 10வது பதிவு வரை கேட்டுவிட்டேன். அண்ணா மிக்க மகிழ்ச்சி அண்ணா என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி அம்மா. குடும்பத்தில் தகப்பனார் இறந்தால் எவ்வளவு நாள் கழித்து கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். தகப்பனார் இறந்தார் விசேஷம் முடியும் வரை, விசேஷம் முடிந்த பிறகு நீங்கள் தாராளமாக வணங்கலாம் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். வணக்கம் அண்ணா. கன்னி தெய்வம் துணை அண்ணா. அண்ணா எனக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை மாதிரி. அது என்ன அப்படின்னா, என்னோட அக்கா, அதாவது அம்மாவோட தங்கச்சியோட பொண்ணு, அவங்களுக்கு வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு 5 வருஷம் ஆகுது. அவங்க ஹஸ்பண்டுக்கும் காதும் கேட்காது, வாயும் பேசாது. அவங்களுக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பையனாக பிறந்துட்டான். இப்போ அவனுக்கு ஒரு 3 வயசு ஆகுது. அப்போ அக்கா வாய் பேச முடியாது, காது கேட்காதனால அந்த அளவுக்கு யார்கிட்டையும் டச்சு வச்சுக்க மாட்டாங்க. இப்போ என்கிட்ட கை ஜாடை போட்டு நல்லா பேசுவாங்க. அப்போ ஒரு தடவை சொன்னாங்க, அந்த மாதிரி எனக்கும் வாய் பேச முடியல, காது கேட்கல, என் வீட்டுக்காரரும் வாய் பேச முடியல, காது கேட்கல, அதில் பிறந்த குழந்தை இப்படி இருக்குது, நாங்களாம் எதுக்கு தான் உயிரோடு இருக்குன்னே தெரியல, கடவுள் எதுக்கு எங்களை எப்படி படைச்சி கஷ்டப்படுத்துறாருன்னு தெரில அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக பேசுனாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு. அப்போ அவங்களுக்கு கன்னி தெய்வம் இல்லைண்ணா, கன்னி தெய்வம்லாம் இல்லை. அவங்க இந்துலேருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டாங்க. அப்போ கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறதுனால இயேசுவை தவிர நான் வேறு எந்த தெய்வத்தையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் சின்னம்மா ரொம்ப சொல்லுவாங்க. அதை தவிர நான் வேறு எதுவும் கும்பிட மாட்டேன், கும்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒத்துக்காது அப்படின்ட்டாங்க. நாங்களும் எங்கள் கன்னி தெய்வத்தை எங்கள் வீட்டுக்கு வரும்போது சொல்லுவோம், வைப்போம், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். நாங்களும் சரி அது அவங்களோட விருப்பம்னு விட்டாச்சு. இதெல்லாம் அறியாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் அம்மா. பிறப்பில் இந்துவாக இருந்து கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் பிறந்த மதம் இல்லை என்று சென்று விடாது. ஆனால் நிறைய பேர் இப்படி இடையில மாறுறவங்க தான் அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதும்மா. உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் தெய்வங்கள் பொதுவானவர்கள். அவர்கள் இந்து தெய்வமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ சமுதாயத்து தெய்வமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய தெய்வமாக இருந்தாலும் சரி, நாம் எந்த தெய்வத்தை அந்த கோயிலுக்கு முன்னு நினச்சிட்டு போனாலும் அந்த தெய்வம் நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கும். அப்படி நினச்சா தான் அந்த தெய்வம். ஆகவே தெய்வங்களை இழிவுபடுத்த வேண்டாம், தெய்வங்களை வெறுக்க வேண்டாம். அனைத்து மதங்களும் நம் மதமே என்று உணர்வோடு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அப்படிலாம் பார்த்தா நான் கிறிஸ்தவ மதத்தில் பிறந்த பிள்ளை, ஆனால் கன்னி தெய்வத்திற்கு உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் அனைத்து தெய்வங்களையும் நம்புகிறேன். சமீபத்தில் கூட ஒரு பகவதி அம்மன் கோயிலுக்கு அன்னதானத்திற்கு அரிசி வழங்கினேன், விநாயகர் கோயிலுக்கு வழங்கினேன். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். கொடுக்கறதுக்கும் ஒரு அமைப்பு இருக்கணும். நமக்கு அந்த அமைப்பை அத்தைகள் தந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மீண்டும் ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன்.
இப்போ வந்து எங்கள் அக்கா வந்து 2வது வந்து மாசமாக இருக்காங்க. அப்போ வந்து இந்த குழந்தையாச்சும் நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்ட்டு எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. எங்கள் அக்காவோட ஆசையும் அதாக தான் இருக்கும். அதனால் எங்கள் கணிதத்துக்கிட்ட நான் வேண்டிட்டேன்னா அந்த எங்கள் அக்காவுக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் நல்ல கை கால் சுகத்தோட நல்ல குழந்தையா பிறக்கணுன்ட்டு அத்தைங்கக்கிட்ட எங்களுக்காக வேண்டிக்கோங்கண்ணா. இது வந்து நான் சேனலில் சொல்லவா வேண்டாமான்னு வந்து யோசனையாக இருந்துச்சு. சொன்னால் இப்போ வந்து நம்ம கன்னிதெய்வ குடும்ப உறவில் எவ்வளோ கன்னிதெய்வங்கள் இருப்பாங்க. அவங்களும் அந்த எங்கள் அக்காவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த குழந்தை எந்த ஒரு கை கால் குறை உன்னை நான் பாராட்டுறேம்மா. அவங்க இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு சென்றிருந்தாலும் கூட அவர்கள் பிற தெய்வங்களை வழிபட மாட்டேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்தாலும் கூட, வழிபடவில்லை என்றாலும் பிற தெய்வங்களை பார்த்தால் ஒதுங்கி செல்ல வேண்டாம், பார்த்து ரசித்து செல்லலாம் என்பதையும் கூறிக்கொண்டு, என்ன செய்ய, உன்னுடைய பக்திக்காக வேண்டுமானால் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் கன்னி தெய்வத்தை நேசிக்காத எவருக்காகவும் நான் மண்டியிடவும் மாட்டேன், தலைவணங்கி தெய்வத்தை வழிபடவும் மாட்டேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப புனிதம் என்று என்னை உயர்த்தி பேச விருப்பமும் படமாட்டேன். ஆனால் கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய பிள்ளைகளுக்காக 24 மணி நேரம் உழைக்க வேண்டுமென்றாலும் நான் உழைப்பேன். மகிழ்ச்சி அம்மா. உன் மனதிற்காக, உன் அன்பிற்காக, உன் பக்திக்காக, உன் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்திற்காக இன்னும் உன் வீட்டில் எடுக்கவில்லை என்பது தெரியும். நீ யார் பேசுகிறாய் என்பதும் எனக்கு தெரியும். நிச்சயமாக உன் வீட்டிலும் பதியமைத்து அந்த தெய்வங்கள் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கட்டும். அந்த குழந்தைக்காக, அந்த காது கேளாத, வாய் பேச முடியாத அந்த பெண்ணுக்காகவும் அவருடைய கணவருக்காகவும் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க சாப்பிட்டா தான் அவங்க பசி அடங்கும், நம்ம சாப்பிட்டா தான் நம்ம பசி அடங்கும் என்பது போல அது உண்மையாகவே இருந்தாலும் அதற்கும் அப்பாற்பட்டு நாம் அனைவருமே அந்த குழந்தைக்காக வேண்டிக் கொள்வோம். அவர்களுக்கு ஒரு நல்ல குழந்தை, நோய் நொடி இல்லாத, தீர்க்க ஆயுசோடு, வாய் பேசக்கூடிய, காது கேட்கக்கூடிய, கண்ணு தெரியக்கூடிய ஒரு அழகான குழந்தையை, அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, இந்த நம் கன்னி தெய்வங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அனைத்து கன்னி தெய்வங்களும் ஆசீர்வதிக்கட்டும். நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். அந்த பிள்ளையின் கரு நல்ல ஒரு கருவாக, நல்ல ஒரு குழந்தையாக, நிறைவான குழந்தையாக பிறக்க நாம் வேண்டிக் கொள்வோம். இதற்கு அப்புறமாக அனைத்தும் உலகை படைத்தவனின் திருவிளையாடல். கேட்பது நம் கடமை. நமக்காகவா கேட்கிறோம்? நம்மை சுற்றி நம் முகம் தெரிந்தால் கேட்கிறோம். எங்கோ பிறந்த அவர்கள் முகம் கூட எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அவர்களுக்காக கேட்கிறோம். நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். இல்லாமல் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நல்ல குழந்தைய வந்து பிறக்குங்கிற ஒரு நம்பிக்கைன்னா, அந்த நம்பிக்கையினால தான் நான் வந்து நம்ம சேனலில் வந்து இதை வந்து ஒரு கோரிக்கையாக வந்து வைக்கிறேன்னா, நீங்கள் உண்மையாகவே உன் வாயில், உன் மனதில் நம்ம சேனல் அப்படிங்கிற உறவோடு நீ கேட்பதனால் உனக்காக வேண்டிவிட்டேன். நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணா, அம்மாவுக்கு இன்றைய அலங்காரம் அண்ணா தெரிந்தபடி செய்தேன் அண்ணா. நன்றி அண்ணா. நீங்கள் இன்னும் நல்லா இருக்கணும் அண்ணா. இன்னும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கன்னிகளுக்கும் உங்கள் மூலமாக பதியமைய வேண்டும் அண்ணா என்று சொல்லியிருக்கிறார்கள். அழகுபடுத்துங்கள், கன்னி தெய்வத்தை அழகுபடுத்துங்கள். நிச்சயமாக அவர்கள் உங்கள் வம்சத்தையே அழகுபடுத்துவார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். நான் வணக்கம் அண்ணா. நான் சென்னையிலேருந்து முத்துரத்தினம் பேசுகிறேன். நீங்கள் பல்லாவரத்துக்கு வந்திருந்தீங்க. நான் குழந்தைய வச்சுருக்கறனால என்னால் அங்கே வர முடிய மாட்டுது. ஒரு நினைக்கிறேன் உங்களை நான் வந்து சந்திப்பேங்கிற எனக்கு ஒரு உறுதி இருக்குது. எப்படினாலும் வந்து சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை அண்ணா. நீங்கள் வந்து 1வதுலேருந்து 10வது வரைக்கும் அதை போட்டிருந்தீங்க, அந்த பதிவு போட்டிருந்தீங்க. அது ரொம்ப எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குது அண்ணா. ஏன்னா எங்களுக்கு வந்து என்னைக்கு அந்த கொடுப்பன அந்த தாய்க்கு பாலும் பழமும் பணியாரம் பாயாசம் இந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு என்னைக்கு அவங்க கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம். அதனாடி அது செய்ய முடிய மாட்டுது. கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் அந்த தாய். ஆனால் நாங்கள்
விளக்கேற்றி தான் கும்பிட்றோம். ஆனால் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னா எப்படி பாவாடை சட்டை வைக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷந்தான்னா எப்படி இப்போ ரொம்ப மகிழ்ச்சியம்மா. உங்களை போன்ற நிறைய உறவுகள் என்னை வாழ்த்துகிறார்கள். அதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் கன்னி தெய்வங்கள் தான். இதற்கெல்லாம் மூல காரணம் நான் வணங்கக்கூடிய அத்தைகள் தான். மகிழ்ச்சியம்மா. இன்னும் நிறைய அதிசயங்கள் காண இருக்கிறோம். நிறைய குடும்பங்கள் வாழ இருக்கிறார்கள், வெற்றி பெற இருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை அண்ணா. வணக்கம் அண்ணா. எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா 5 பேர் அண்ணன் தம்பிங்க, ஒரே ஒரு நாத்தனாயம் அவர் கூட பிறந்தவங்க. நான் எங்கள் வீட்டுக்காரர் தான் பெரியவர். ஆனால் நாங்கள் வந்து நான் சாமி நல்லா கும்பிடுவேன். எனக்கு தான் அந்த அம்மா வந்தாங்க, காய்ச்சி கொடுத்தாங்க, நான் எடுத்து விளக்கு வச்சு நான் கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் இது எங்கள் 5 பேரில் யாருமே எங்ககிட்ட அவ்வளோவா உறவு வச்சுக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது எதுவுமே அவங்க வந்து ஆமாம் இதுக்கு எல்லாமே தெரியும், இது தெரிஞ்சது போல் பேசுது அப்படிங்கிற ஒரு இதுதான் சொல்லுவாங்களே தவிர அதை எடுத்து எதுவும் கும்பிட மாட்டாங்க. அப்போ கடைசி மச்சினை கொழுந்தை மண்டாட்டி வந்து கொஞ்சம் நல்லா பேசும். அதுக்கிட்ட நான் சொல்லுவேன், இந்த மாதிரி கன்னி இருக்குது, நீ வந்து எங்கள் வீட்டில் வந்து வா, நீ கும்பிடு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்ததே கிடையாது. நானே இப்போ 1.5 வருஷம் ஆச்சு நான் வச்சு வணங்கி. இப்போ இந்த சனிக்கிழமையும் உங்களுக்கு நான் ஃபோட்டோ அனுப்புனேன்னா சனிக்கிழமையும் இன்னொரு கன்னித்தாயை எடுத்து நான் வணங்குறேன். ஆனால் வெறும் தண்ணி தான் நான் வைக்கிறேன். எடுத்து வணங்குகிறேன் என்று கூற வேண்டாம், வணங்குகிறீர்கள் என்று கூறுங்கள். எடுத்து வணங்குவது என்பது காலன் போக்கு விட்டு முறைப்படி நூல் மீது நடக்கச் செய்து வழிபடுவது. மகிழ்ச்சி அம்மா. அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன் உங்களுடைய ஆடியோவை கேட்டு. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வெறும் தண்ணியும் பூவும் போட்டு தான் நான் கும்பிட்றேன், ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறதுனால. அது ஒன்று. அப்புறம் நான் அந்த அம்மாட்டையே வேண்டுவேன், எல்லாரும் சேர்ந்து வரணும் தாயே, எல்லாரும் சேர்ந்து வந்து கும்பிடணும். யாரும் வரலன்னா கூட எங்கள் நாத்தனா வரணும், ஏன்னா அது பிறந்த வீட்டு பொண்ணு. அது வராமல் இருந்து அங்கே இருக்கிறது எங்களுக்கு தான் பாதிப்பு. பிறந்த பொண்ணு வந்து வரணும், போகணும், நல்லது கெட்டது பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதனாடி அந்த அம்மாட்ட நான் வேண்டுவேன். இப்போ இந்த சின்ன கனி இருக்காங்களே எங்கள் வீட்டுக்காரோடைய அக்கா, அவங்க வந்து அவங்கள்ட்ட தான் இருந்து தான் அவங்க தான் சாமியை வந்து சொன்னாங்க, எனக்கு உடம்புலாம் எரியுது, நான் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேன்னு. இப்போ அவங்கள்ட்ட இருந்து இங்கே வந்துட்டாங்க, எங்ககிட்ட வந்துட்டாங்க. அப்போ நான் அவங்கள கூட்டிகிட்டு வாங்கம்மான்னு நான் வேண்டுறது. எல்லாரும் சேர்ந்து தான் கும்பிடணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனாடி நான் எல்லாரையும் சேர்த்து கொண்டு வா தாயே, நான் போய் கூப்பிட்டா அவங்க வந்து ஏளனமாக பேசுகிறாங்க, அதனாடி நீங்களே கூட்டிகிட்டு வாங்கம்மா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். மகிழ்ச்சி அம்மா. உங்களுடைய எண்ணத்தை பாராட்டுகிறேன். ஆனாலும் கூட முதலில் உங்களை வாழ வைக்கட்டும், உங்களுக்கு சொந்த வீடு வரட்டும், முறையாக கன்னி தெய்வத்தை எடுப்போம், பின்பு அனைவரையுமே அவர்கள் வாழ வைப்பார்கள், அனைவருமே அவர்களை தேடி வரும் காலம் வரும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னித்தாயே துணை, கன்னித்தாயே துணை, கன்னித்தாயே துணை. ரூபனிசால் லைசா அத்தைகள் பாதங்கள் போற்றி 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 போற்றியே. கன்னித்தாய் குருவே வணக்கம் ஐயா. ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். கன்னித்தாய் உறவு மக்கள் இருக்கும் இடத்தில் மாந்திரவாதிகள் வந்தால் எப்படி அவரிடம் நடந்து கொள்ளுவது? மறுபடியும் கன்னித்தாய் இருக்கும் கன்னித்தாய் உறவு மக்களிடம் நூல் கட்டி காலன் போக்கு விட்டு எடுத்த பிறகு மாந்திரங்கள் படித்தவர்கள் வந்தால், தொழில் நடக்க இடத்திலும் வந்தால், வீட்டிலுக்கும் வந்தால் அவர்களிடம் கன்னித்தாய் உறவு மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு பதில் தர வேண்டும் ஐயா. காலன் போக்கு விட்டு நூல் கட்டி உள்ளே எடுக்க வேண்டும். மகிழ்ச்சி ஐயா, நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. காலன் போக்கு விட்டு எடுத்த கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய இடத்தில் மந்திரவாதிகள் வந்தால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? மந்திரவாதி எதுக்கு வர போகிறாங்க? கன்னி தெய்வத்தின் பதிக்குள் மந்திரவாதியை நம்ம விட போகிறோம்?
அந்த அச்சமே வேண்டாம். அப்படி மந்திரவாதி நம் பதிக்குள் வருவார்கள் என்றால் அவர்களை அங்கே வர வைக்காத அளவிற்கு வெளியில் வைத்து பேசலாம். பின்பு அப்படிப்பட்ட மாந்திரிகவாதி என்று தெரிந்துவிட்டால் அவர்களுக்கு கை கொடுத்து பேசுவது தவறு. வணக்கம் செலுத்தலாம், கை கொடுக்கக்கூடாது. பின்பு அவர்கள் தரக்கூடிய உணவுகள் எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பின்பு அவர்கள் ஏதாவது திருநீர் வைத்தால் அதை உடனடியாக முகத்தை கழுவி விடுங்கள். திருநீர் வைப்பது அளவுக்கு அவங்கள்ட்ட பழகாதுங்க. நீங்கள் பேசினா தான் அவங்க பேசுவாங்க, நீங்கள் பேசலைன்னா அவங்க பேச மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் கடை வைத்திருந்தால், நீங்கள் ஏற்கனவே கடை வச்சுருக்கீங்க, அது எனக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் கடை வைத்திருந்தால் அந்த கடைக்கு அவர்கள் வந்தால் வியாபாரத்தை செய்வதோடு நிறுத்தி கொள்ளுங்கள், உறவு வைக்க வேண்டாம் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னித்தாயே துணை, கன்னித்தாயே துணை, கன்னித்தாயே துணை. ரூபனிஷா லைசா அத்தைகள் பாதங்கள் போற்றி போற்றி போற்றியே. கன்னித்தாய் குருவே ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, எனக்கு ஒரு பதில் தர வேண்டும். நூல் காலன் போக்குவிட்டு நூல் கட்டி பதிக்குள் எடுத்த கன்னித்தாய் உறவு மக்கள் வீட்டிலும் வியாபாரம் நடக்க இடத்திலும் மாந்திரங்கள் படித்தவர்கள். மகிழ்ச்சி ஐயா, இதைத்தான் இந்த நேரம் சொன்னேன். நீங்கள் இந்த ஆடியோவை கேட்கும் பொழுது உங்களுக்கு அதற்கு விடை தெரிந்துவிடும். மந்திரவாதிகளுக்கு கை கொடுக்க வேண்டாம், மந்திரவாதிகள் தரக்கூடிய விபூதிகளை பூச வேண்டாம். மந்திரவாதிகள் அதாவது கன்னி தெய்வத்தை எடுக்கிற அன்னைக்கு பூசி விடுவாங்க, அதை கணக்கில் வைக்க வேண்டாம். மற்றபடி மற்ற நேரங்களில் அவர்கள் வந்தால் அவர்களிடம் உறவு வைக்காமல் இருப்பது நல்லது. அது எடுத்து தந்த மந்திரவாதியாக இருந்தாலும் சரி, எடுத்து தராமல் மந்திரவாதி என்று நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, மீண்டும் அவர்களை மந்திரவாதிகளை அந்த பதிக்குள் விடுவது நமக்கு நல்லதல்ல என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஐயா வணக்கம். கன்னி தெய்வம் துணை. எங்கள் வீட்டில் கன்னி தெய்வத்தை முறையாக எடுக்கும் முறை நான் 4 முக விளக்கு வைத்து கன்னி மூலையில் வைத்து கன்னி தெய்வத்தை இப்பொழுது வழிபடலாமா? முறைப்படி எடுத்ததற்கு அப்புறம் புதிய 4 முக விளக்கு வாங்கி வைத்து வழிபடுகிறேன். இப்பொழுது என்னிடம் எங்கள் வீட்டில் பால் காய்ப்பிற்கு வந்த விளக்கு ஏற்றி குத்து விளக்கு இருக்கிறது. அதற்கு அப்புறம் இப்பொழுது வரை உபயோகப்படுத்தவில்லை. மற்றும் எனது அண்ணன் கல்யாணத்திற்கு எனது மைனி கொண்டு வந்த குத்து விளக்கு இருக்கிறது. மொத்தம் 2 குத்து விளக்கு இருக்கிறது. இதில் நான் எதை பயன்படுத்த வேண்டும்? இவ்வாறு ஏற்ற போகிறேன் என்று எனது அம்மாவிடம் காலையில் கூறியிருந்தேன். எந்தவித எதிர்ப்பும் எனக்கு தெரிவிக்கவில்லை. இப்பொழுது உங்களது பதிவிற்காக காத்து இருக்கின்றேன். நான் வேலைக்கு சென்ற போது எப்போது வருகிறேனோ அப்போது தீபம் ஏற்றலாமா? 2 விளக்கும் ஒவ்வொரு நாள் மட்டுமே ஏற்றி இருக்கிறோம். மகிழ்ச்சி அம்மா. இந்த 2 விளக்கையும் விற்றுட்டு கன்னி தெய்வத்துக்குன்னே ஒரு புது விளக்கு வாங்கி அதில் ஏற்றிட்டானே, அது அற்புதமாக இருக்குமே. அது வாடகை வீடாக இருந்தாலும் அது அற்புதமாக இருக்குமே. இது ஒரு சின்ன ஐடியா தான். அதற்கப்புறம் உள்ள வழியே இல்லை, முடியாது, இதை விற்றுட்டு வாங்கணுமா அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த தீபத்தை இந்த விளக்கிலேயே நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக ஒருவர் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள், அதை வாசித்து பதிலளிக்கிறேன். அது கொஞ்சம் எழுதி அனுப்புனதுனால அதை ஜூம் பண்ணி தான் வாசிக்க முடியும், காத்திருங்கள். கன்னித்தாயே துணை, கன்னித்தாயே துணை, கன்னித்தாயே துணை. ரூபனிசா லைசால் அத்தைகள் பாதம் போற்றி போற்றி போற்றி. கன்னித்தாய் குருவே வணக்கம். காலனுக்கு போக்குவிட்டு நூல் கட்டி தேங்காயில் உள்ளே எடுக்கும்போது எடுத்த பிறகு மறுநாள் காலையில் தேங்காய் கன்னிப்பெட்டியில் வைக்க வேண்டுமா, இல்லை மாலையில் தேங்காயை கன்னிப்பெட்டியில் வைத்து அன்றைய பட்டுப்பாவடையும் நீங்கள் சொன்ன 25 பொருளையும் காலனுக்கு போக்குவிட்டு நூல்களை கட்டி பெட்டிக்குள் என்ன முறையில் உள்ளே வைக்க வேண்டும்? காலனுக்கு போக்குவிட்டு நூல் கட்டி உள்ளே எடுக்கும் போது கன்னித்தாய் வருவதை நாங்கள் எப்படி கண்டுகொள்வது? இதை கன்னித்தாய் உறவுகளுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். நாங்கள் இதே மாதிரி காலனுக்கு போக்குவிட்டு எடுத்தோம், எங்களுக்கு தேங்காயில் எடுக்கவில்லை. அந்த நூலையும் என்ன செய்தோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு எடுத்த மந்திரவாதி விவரம் ஏதும் சொல்லவில்லை. அந்த நூலும் எங்களிடம் இல்லை. இதனால் நாங்கள் மிக மிக குழப்பத்தில் இருக்கிறோம். வேதனையிலும் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் கன்னித்தாயும் ரூபனிசா லைசல் அத்தைகளும் கன்னித்தாய் குருவே
நீங்களும் வந்து எங்களை கரை சேர்க்கும் வரை உங்கள் பதிவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும். கன்னித்தாயே துணை, கன்னித்தாயே துணை, கன்னித்தாயே துணை. நீங்கள் நேற்று திறந்து வைத்த ஜவுளிக்கடை ரூபினி சலைசல் அத்தைகள் துணையோடும் நல்லபடியாக வளர வேண்டும் என வாழ்த்துகிறோம். எங்கள் வீட்டிற்கு சீக்கிரம் வர வேண்டும் ஐயா என்று கூறியிருக்கிறார்கள். இவர்களுடைய இல்லத்திற்கு நாம் சென்று வந்து விட்டோம். இவர்கள் இல்லத்தில் நல்லபடியாக கன்னி தெய்வத்தை எடுத்து விட்டோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். இன்னைக்கு அவருடைய பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணால் பையன், அவரிடம் என்னால் பேச முடியவில்லை, ரொம்ப பிஸியாக இருந்தேன். நாளைக்கு கண்டிப்பாக அவருக்கு ஃபோன் பண்ணுகிறேன் என்று இந்த பதிவில் தெரிவித்துக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். துணை அண்ணா, ஆனால் நான் ஹாஸ்பிட்டலில் தான்ண்ணா இருக்கேன். ஆனால் தம்பி நல்லா இருக்காண்ணா, கன்னி தெய்வம் புண்ணியத்தில் நல்லா இருக்காண்ணா அவன் நேற்று. ஆமாம்மா, உன்னுடைய பதிவை பார்த்துவிட்டு இல்லை என்னுடைய பதிவை பார்த்துவிட்டு அந்த பைக்கிலேருந்து விழுந்த பையன் எப்படி இருக்கான்னு சொல்லி இன்று என்னுடைய சகோதரி கேட்டாள். எனக்கு இந்த சம்பவமே ஞாபகம் இல்லை. அப்போ உன்கிட்ட பேசுனது நான் தானான்னு சொல்லி எனக்கு இப்போ தான் சந்தேகம் வருது. ஆகவே அவன் நல்லா தான் இருப்பான், சரியாயிரும், பயப்பட வேண்டாம், எலும்பி வருவான் என்பதை கூறிக்கொண்டு அவங்க இந்த ஆடியோவை நாளைக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்கும்போது தெரிஞ்சுக்கிடுவாங்க, ஆகா ரொம்ப நேரம் கேட்டோமே, எவ்வளோ நேரம் கேட்டும் எனக்கு அதில் பதில் சொல்ல முடியாமல் இருந்தேன். ஆனால் ஆச்சரியமாக இருக்குது, இப்போ ஒரு செகண்டுக்குள்ளே ஞாபகம் வந்துட்டு நீ யார் பேசுகிறா, பிள்ளை எங்கே இருக்கான், கோயம்புத்தூர் அப்படின்னு. இதுதான் என்ன நடக்கு, நான் எப்படி பேசுகிறேன் அதெல்லாம் என்னால் கூட சொல்ல முடியவில்லை. மகிழ்ச்சி அம்மா, ஒன்றும் செய்யாதும்மா, நல்லபடியாக வருவான். இது பணத்துக்கு வந்த நட்டம் தான், உயிருக்கு வந்த நட்டம் இல்லை என்பதை கூறிக்கொண்டு உன்னுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ஆப்ரேஷன் முதல் நாள் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்போது பயந்துகிட்டே போனான்னா. அப்புறம் வெளியில் வந்தவுடனே நான் கேட்டேன், ஒரு 6 மணிக்கு கேட்டேன். நான் அவன்கிட்ட என்ன தம்பி அப்படின்னு கேட்டேன். அம்மா நீ பயப்படாத, நீ அழுகாத, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் உள்ளே போகிற வரைக்கும் தான் பயந்தேன், உள்ளே போனதுக்கப்புறம் பயம் இல்லை, என் கூட பாட்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுண்ணா. அப்புறம் டாக்டர் வந்த உடனே சொன்னார்ண்ணா, நான் போய் ஐசியூவில் பார்க்கும்போது மெயின் எலும்பு சேதாரம் ஆயிருக்கும்னு நினச்சோம், பட் கடவுள் புண்ணியத்தில் ஒன்றுமே ஆகலை, மெயின் எலும்பு நல்லா இருக்குது, பின்னாடி போன் தான் உடஞ்சி அந்த கல் உள்ளே போய் உடஞ்சி ஃபுல்லாக மண் உள்ளெல்லாம் மண் போய் நிறைய தண்ணி விட்டு அதை அடித்து எடுத்து க்ளீன் பண்ணோம், நல்லா இருக்குது, இப்போ நல்ல சக்ஸஸாக ஆப்ரேஷன் நடந்துருச்சு, ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொன்னார்ண்ணா. அப்போவே எனக்கு தெரியும், இப்போயும் முன்னாடியே தெரியும் கன்னி தெய்வம் முன்னாடி இருப்பாங்க, நம்ம பாட்டி ரூபினி சலத்தை எல்லாருமே இருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு ஆச்சரியமாக இருக்குண்ணா எனக்கு. அவர் டாக்டர் சொன்ன உடனே எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுண்ணா. எனக்கு மெயின் எலும்புக்கு ஒன்றும் இல்லை, கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்குது, பின்னாடி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சக்ஸஸாக ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னு சொன்ன உடனே கன்னி தெய்வம் துணையண்ணா. அதேமாரி நேற்று நைட்டு தம்பி தூக்கம் வராமல் 1 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு எனக்கு கை வரிக்குது வலிக்குது அப்படின்ட்டு ஒரே புலம்ப ஆரம்பிச்சானா. பாட்டி இருக்காங்க, நம்ம கன்னி தெய்வம் இருக்குது துணை, அவங்க பார்த்துப்பாங்க, அது ஒன்றுமே கிடையாது. இப்படிப்பட்ட நேரங்களில் என்னுடைய பதிவை போட்டாலே போதும்மா, தூக்கம் வந்துடும்மா, கொஞ்ச நேரம் கேட்டாலே போதும். ஏன்னா கன்னி தெய்வத்தை நம்பும் பிள்ளைகளுக்கு என் பதிவு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட சாமி கும்பிட்டுட்டு பூ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா பாக்கெட்டில் கையில் கொடுத்து உட்காந்துருந்தான்னா. அப்புறம் நம்ம உங்கள் பதிவு போட்டு விட்டு தம்பி இதை கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனும் படுத்துட்டு கேட்டுகிட்டே இருந்தேன்னா அவனும் தூங்கிட்டான்னா நானும் தூங்கிட்டேன்னா அந்த வழியே தெரிலண்ணா அவனுக்கு காலையில் வரைக்கும். இப்போ அதைத்தான் சொன்னேன், என் பதிவே போதும் அம்மா, தூக்கம் தாலாட்டு போல் வரும், என் பேச்சு நிச்சயமாக குழந்தைகளை தூங்க வைத்து விடும். என் பதிவை கேட்கும்போது அங்கே உள்ள கன்னி தெய்வம்லாம் அங்கே வந்துடுவாங்கம்மா, அவங்க உன் பிள்ளைய பாதுகாத்துக்கிடுவாங்க. மகிழ்ச்சி, மீண்டும் ஆடியோவை கேட்போம். நல்லா தூங்கிட்டானா, இப்போ வரைக்கும் நல்லா தூங்கினானா, இப்போ பதிவு கேட்டுட்டு இருந்தா ரிலாக்ஸாக இருக்கானா. பாட்டி இருக்காங்க, நைட்டு தூங்கிடுவடா, பாட்டி இருக்காங்க, நம்ம கொடுத்தோனைக்கு இருக்காங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு அவன் சிரிச்சுட்டே சரிம்மா பாட்டி பார்த்துப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டான்னா. கன்னி தெய்வத்துலண்ணா அவங்க அற்புதம் நிறையாண்ணா, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைண்ணா. கன்னி தெய்வம் மட்டுமே துணையண்ணா, அவங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லைண்ணா. கன்னி தெய்வம் துணைண்ணா. அன்பானவர்கள், ஒரு விஷயத்தை நன்கு தெரிந்திருக்க வேண்டும். தன் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருந்தாலும் கூட, கையை முறிந்திருந்தாலும் கூட, கன்னி தெய்வம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்று சாட்சியாக கூறும் இந்த மகளின் பேச்சை கேளுங்கள். இதுதான் உண்மையான பக்தி. இந்த பக்தி இருக்கும் வரை
போகும் உயிரை கூட திருப்பி கொண்டு வந்து விடுவாள் நம் கன்னி தெய்வம் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய பதிவில் இருந்து விடைபெற்று மீண்டும் நாளை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.